வணக்கம். குரூப் 2 2018 கேட்ட கொஸ்டின். ஒரு வகுப்பில் மாணவியர்களின் விகிதம் 4:5, மாணவர்களின் எண்ணிக்கை 20 எனில் மாணவியரின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மாணவர்கள் கொடுத்துருக்காங்க, அடுத்து தான் மாணவியர்கள் கொடுத்துருக்காங்க. ரெண்டோட விகிதம், மாணவர்கள்னால் பாய்ஸ்ன்னு வச்சுக்கலாம், மாணவிகள்னால் கேர்ள்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இங்கே 4 இங்கே 5. அப்போது விகிதம் அப்படின்னால நம்ம என்ன பண்ணுவோம், அதில் ஏதோ ஒன்று மல்டிப்ளை பண்ணணும், வேரியபிள். ஆனால் அது ரெண்டும் எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். மாணவர்களின் எண்ணிக்கை 20. அப்போ அதால் பெருக்கும்போது அந்த ரேஷியோ வந்துட்டு மாணவர்களாக மாறிடும். அப்போ இது மாணவர்களோட எண்ணிக்கை, இது மாணவிகளின் எண்ணிக்கை. இப்போ இந்த மாணவர்களோட எண்ணிக்கை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்போ அதுலேருந்து எக்ஸ் என்ன வரும், இங்கே பெருக்கல் இருக்குது, 20/5 = 4. அப்போ எக்ஸ் என்ன கிடச்சிருக்கு அப்படி 4. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்ன, மாணவியரின் எண்ணிக்கை. மாணவியரின் எண்ணிக்கை என்ன வச்சுருக்கோம், நம்ம 5xன்னு வச்சுருக்கோம். அப்போ 5x அப்படின்னா எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அப்போ 5 × 4 20. இதுதான் மாணவியரின் எண்ணிக்கை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு a + b/c = b + c/a = c + a/b = k எனில் k-இன் மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 3 மதிப்புமே k அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 3 ஈக்குவல், ஆனால் அதோட மதிப்பு k. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a + b/c = k, b + c/a = k. எல்லாம் தனித்தனியாக நம்ம எழுதிக்கிறோம். c + a/b = k. இதுலேருந்து a + b நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம், kc. ஏன்னா c அங்கே போகும்போது அந்த k கூட பெருக்கணும். b + c = ka, c + a = k × b. kன்னா இதுக்கு இடையில பெருக்கல் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட்டு இப்போ a + b kc, b + c ka, c + a kb. இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் சமன்பாடு, ரெண்டாவது சமன்பாடு, இதை மூணாவது சமன்பாடு வச்சு 3ஐயும் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், கூட்ட போகிறேன். அப்போது a + b + b + c + c + a. வலது பக்கத்தை ஃபஸ்ட்டு இடது பக்கத்தை கூட்டியாச்சு. அதேமாதிரி வலது பக்கத்தில் என்ன வரும் அப்படின்னா kc + ka + kb. அப்போது இங்கே எப்படி கூட்டுவோம், ஏன்னா a கூட தான் கூட்டணும். அப்போ a + a 2a + b + b 2b, 2 வாட்டி இருக்குது, +2c = இந்த 3ல் எது காமனாக இருக்குது, பொதுவாக இருக்குது, k எல்லாத்துலேயும் இருக்குது. அப்போ k வெளியே எடுத்துடலாம். அப்போ c + a + b, மீதி இருக்கிறத உள்ளே எழுதியிருக்கோம். இப்போது இதில் எது காமனாக இருக்குது, 2. அப்போ மீதி என்ன இருக்கோ அது ப்ராக்கெட்குள்ளே எழுதும். இங்கே a இருக்கும், இங்கே b இருக்கும், இங்கே c இருக்கும். இப்போது k, இதை ஆர்டர் எழுதிக்கலாம். ஏன்னா 3 + 2 = 5 தான், 2 + 3 = 5 தான். அதனால் நம்ம a + b + cன்னு எழுதிக்கலாம். இப்போ என்னாகும் அப்படின்னா 2a + b + c இங்கே பெருக்கல்ல இருக்கா, இங்கே வரும்போது என்னாகும், வகுத்தல் ஆயிரும், = k. இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ k = என்ன வருது அப்படின்னா 2.